புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக உரிமைகளை நம்மிடமிருந்து பறிக்க நினைக்கிறது என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கல்விக் கொள்கைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கிராமங்கள்ல, மலை கிராமங்கள்ல முக்கியமா மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ஒரே ஒரு மாணவன் தான் ஒரு பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டிருந்தான். அந்த பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்ன போது அந்த மாணவன் ஒரு மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாடு. ஆனா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நிறைய மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும். அப்ப எப்படி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி சின்ன பிள்ளைங்க போய் படிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. நம்ம பிள்ளைங்க காலையிலேருந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் போய் படிக்கட்டும், வேணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியது தான் பிஜேபி ஆட்சி. அதே போல நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரியில இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை பிஜேபி ஆட்சியில வந்ததுன்னா அந்த கல்விக் கொள்கையில பிஎஸ்சி படித்தாலும் நுழைவுத் தேர்வு, பிஏ படித்தாலும் நுழைவுத் தேர்வு, பிகாம் படித்தாலும் நுழைவுத் தேர்வு, என்ஜினியரிங் படித்தாலும் நுழைவுத் தேர்வு, அதுவும் வேற பாடத்திட்டத்தில் வைப்பாங்க தேர்வு. இப்போ நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் எப்படி படிக்கும்? ஒரு தலைமுறைக்கே கல்வி என்பது இல்லாத, உயர்கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, மத கலவரங்களை உருவாக்கி அதிலே ஓட்டு வாங்கிடலாமா அப்படின்னு தொடர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எத்தனை மாநிலங்கள்ல பிரச்சனை, எத்தனை மாநிலங்கள்ல கலவரங்கள். யாராவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துல நிம்மதியா வாழ்ந்துட முடியுதா? மணிப்பூரை யாராவது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா? ஆனா பிரதமர் தேர்தல் வந்துருச்சுன்னு மழை வெள்ளத்துக்கு வரல, இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.